என்னோட ட்ரெஸ் எல்லாமே புத்தம் புதுசா இருக்கு. இத கொடுக்க சொன்னா எப்படி கொடுப்பேன்? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். உங்க 3 பேரையும் ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேட்கணும்? என்ன கேட்க போற கேளு. நேத்து ராத்திரி உங்க 3 பேர்ல யாரு வெளியே போனீங்க? நான் சாப்பிட்ட உடனே தூங்கிட்டேன்ப்பா. அப்புறம் எனக்கு இருட்டுனா ரொம்பவே பயம். தனியா நான் எங்கேயுமே வெளில போக மாட்டேன். நான் நேத்து ராத்திரி என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வெளியில போயிருந்தேன். ஓஹோ, அப்ப ஆலியா தனுவோட இருந்தது இவர் தானே? அந்த விஷயத்த டைரக்டா இவர்கிட்ட கேட்க முடியாது, வேற யார்கிட்டயாவது கேட்கணும். என்ன விஷயம் ரோஹித்? ஒன்றும் இல்லை. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்க அப்பா ஏன் எப்போ பார்த்தாலும் வீட்லயே இருக்காரு? எந்த வேலையும் பண்ண மாட்டாரா? பையன் வேலைக்கு போறான், நல்லா சம்பாதிக்கிறான், அப்புறம் அவர் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? இதுவும் உண்மைதான். ஆனா பணத்துக்காக மட்டும் வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லையே. அது என்னன்னா, ஒருத்தன் எப்பவுமே சும்மாவே இருந்தான்னு வைங்க, தேவையில்லாததெல்லாம் யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வயசுல அவருக்கு தேவையில்லாத பிரச்சனை வரக்கூடாதுல்ல. இப்ப என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை நேரடியா சொல்றியா? சார், நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க சார். நேற்று ராத்திரி ஆலியாவும் தனுவும் அந்த டெக்கரேட்டரோட பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அவங்க கூட 3ஆவதா ஒரு ஆள் இருந்தாங்க. அந்த 3ஆவது ஆள் யாருன்னு தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. அது உங்க அப்பா தான். இங்க பாருங்க, எனக்கு உங்க ஃபேமிலியை பத்தி பெருசா எதுவும் தெரியாது. விஷயம் என்னன்னா சார், உங்க அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, ஆனா உங்களுக்கு நல்ல பக்குவம் இருக்கு. அவருக்கு எடுத்து சொல்லுங்களேன். போர் அடிச்சதுன்னா வீட்டில் பூஜை பண்ண சொல்லுங்க, இல்லை கோயிலுக்கு போக சொல்லுங்க. அவங்க 2 பேரு கூடயும் சேர்ந்து எதுக்கு இவர் வெளியே போகணும்? அவருக்கு என்ன அவசியம்? டைம் பாஸ் பண்ணணும்னா நல்ல காரியம் ஏதாவது பண்ண வேண்டியது தானே? என்னாச்சு சார், என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, நீ சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. அவர் அப்படி பண்ணக்கூடாது. அவர் வயசுல என்னை விட பெரியவர், அதனால நான் அவர்கிட்ட எதுவும் கேட்டுக்கல. ஆனா ஒரு விஷயம் சார், அவர் இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ணாருன்னா டைரக்டா அவரை நான் அக்கா கிட்ட கூட்டிட்டு போயிடுவேன். அக்காவை பத்தி தெரியும்ல, அதுக்கப்புறம் அவரை யாராலையும் காப்பாற்ற முடியாது. சொல்லணும்னு தோணுச்சு, உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். இவனும் வில்லங்கமானவனா தான் இருக்கான். எதுக்கும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த நிலைமையிலையும் என் மேல சந்தேகம் வந்துடக்கூடாது. என்ன பண்றீங்க நீங்க? நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் எதுவும் பண்ணல. சும்மா நடிக்காதீங்க. முன்னாடி இப்படிதான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ட்ரை பண்ணீங்க. இப்போ என்னடா தூக்கத்துல இருக்கிற என்கிட்ட தப்பு நடந்துக்க பாக்குறீங்களா? நான் தான் எதுவும் பண்ணலன்னு சொல்றேன்ல. நான் உன்கிட்ட வந்தது சாவி, அது ஏன் சாவி கூட. உங்களோட சாவி எப்படி ஏன் கைக்கு வந்துச்சு? அதே தான் நானும் உன்கிட்ட கேக்குறேன். நீ தான் திருடி இருப்ப. நான் திருடுனா இல்ல நீங்க திருடுறதுக்கு முயற்சி பண்றீங்களா? விஷயம் எல்லாம் ஒண்ணுதானே. முதல்ல நீ திருடுன, இப்போ நான் திருடுறேன். கணக்கு சரியா போச்சு கூட. என்ன? ஏய், ராத்திரி என்ன மணி ஆகுது? நீ படுத்து தூங்கு. ராத்திரியா? ஜன்னலுக்கு வெளியில இருட்டாவே இல்ல. லைட் எரியுதுல, அதான் அப்படி தெரியுது. இன்னும் சூரியன் வரல, அதனால நைட் தான். காலையில 8 மணி ஆயிடுச்சு, இன்னும் சூரியன் வரலையா? காலையில 8 மணி ஆயிடுச்சு, இன்னும் சூரியனே வரல. பத்தியா? சூரியனே வரலனா அதுக்கு அர்த்தம் என்ன? இன்னும் விடியல, தூக்கத்தை என்ஜாய் பண்ணணும். காலையில என்ன பிளான் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என் அலாரம் அடிக்கல, அதோட பிரபா கிட்ட இருந்து 10 மிஸ்ட் கால்ஸ் இருக்கு. ஏதோ முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். எங்க போற? எதுக்கு கேக்குறீங்க? சாவியை கொடுத்துட்டு போ. ஏன்? அத வச்சு என்ன பண்ண போறீங்க? நகருங்க. ஏய், சாவியை கொடுத்துட்டு போ. ஏய்,
இவ்ளோ காலையில ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் கிடைக்கும் நினைக்கவே இல்ல. அட, நீ காய்கறி கொண்டு வந்திருந்தப்போ அதே மாதிரி உன் முகமும் ஃப்ரெஷ்ஷா இருந்தது. இப்போ என்னாச்சு பிரபா? முகம் ஏன் வாடி போயிருக்கு? உங்க பொண்ணுக்கு பிடிவாதம் ரொம்ப அதிகம். ஆமா, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அடங்கா பிடாரி. ஒரு விதத்துல நீ அவ மனசுல ஈவு இரக்கம் தயவுங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட இல்ல. அவளை பத்தி எங்களுக்கு தெரியாத புது விஷயம் ஏதாவது இருந்தா சொல்லுப்பா. இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவளை பத்தி இன்னும் உனக்கு தெரிஞ்சுக்கணும்னா சீக்கிரமா அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கப்புறமாவது நாங்க நிம்மதியா இருப்போம். நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு கேக்குது. உனக்கு கேட்கணும் தாண்டி இவ்வளவு கத்தி பேசுறோம். என்னக்கா நீங்க பாட்டுக்கு பேசிடுறீங்க. அதுக்கப்புறம் அவகிட்ட திட்டு வாங்குறது நான் தான். ரேஷன் கடைக்கு கிளம்புனவன் இங்க நின்னது தப்புதான். அம்மாடி அம்மோ, நான் எதுவும் பேசலம்மா. நல்லதா போச்சு. போற வழியில அந்த டெய்லர் இருக்காருல்ல, அவர்கிட்ட என் துணியை கொடுத்துட்டு எப்ப தச்சு கொடுப்பாருன்னு அப்படியே கேட்டுட்டு வா. என்னக்கா நீங்க? ரேஷன் கடை எந்த பக்கம் இருக்கு, டெய்லர் கடை எந்த பக்கம் இருக்கு? உங்களுக்கு ஒருவேளை அவசரமா டெய்லர் கடைக்கு போகணும்னா நீங்களே அதையெல்லாம் எடுத்துட்டு போங்களேன். என்னால எல்லாம் போக முடியாது. உங்களாலையும் போக முடியலன்னா உங்க ஆசை பொண்ண கடைக்கு போக சொல்லுங்க. நான் கிளம்புறேன். ஆண்டி, ரொம்ப அவசரம்னா நீங்க டெய்லர் கடைக்கு போயிட்டு வாங்க. நான் இங்கே இருந்து அம்முவை இல்ல வீட்டை நல்லா பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரிப்பா, அப்போ நானே போறேன். அம்மோ, அம்மு, இன்னும் எவ்வளவு நேரம் தான் நீ கோவமாவே இருப்ப? ப்ளீஸ் கதவு தர. பிரக்யா வரேன்னு சொன்னாங்க, ஏன் இன்னும் வரல? பிரக்யா, நீங்க இப்ப தாராளமா வரலாம். ஆன்ட்டி வீட்ல இல்ல, எங்கேயோ வெளியில போயிருக்காங்க. அம்மு வீட்ல தான் இருக்கா. நீங்க சீக்கிரமா வாங்க. ஓகே. அம்மா எங்க? பிரக்யா, தேங்க் காட், கரெக்ட் டைம்க்கு வந்துட்டீங்க. சீக்கிரம் உள்ள வாங்க. வாங்க. அம்மு, அம்மு, ப்ளீஸ் கதவை திறக்கறியா? பிரக்யா வந்திருக்காங்க பாரு. என்ன பிரபா, என்ன முட்டாள்னு நினைச்சியா? என்கிட்ட பேசுறதுக்காக இப்படி இல்லாம போய் சொல்லுவ? பேசாத, நான் கோவத்துல இருக்கேன். அம்மோ, வெளியில வரியா ப்ளீஸ்? அக்கா, நீ இங்க என்னக்கா பண்ணிட்டு இருக்க? அம்மா எங்க போனாங்க? அவங்கள நான் வெளியில அனுப்பி வச்சிருக்கேன். ஏன்? அம்மோ, அதெல்லாம் விடு. இப்ப நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நான் ஏன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேனா இல்ல உங்க சண்டையை நிறுத்துவேனா? அக்கா, தப்பு என் மேல இல்ல, எல்லாம் இவ மேலதான். எங்களோட லவ் அனிவர்சரி மறந்துட்டாங்கா. பிரக்யா, எனக்கு ஞாபகம் இருந்தது. நான் சொல்றதுக்குள்ள இவ அவசரப்பட்டா. அக்கா, இவன் போய் சொல்றான்க்கா. போதும் போதும், இதோட நிறுத்துறீங்களா? என்ன சின்ன குழந்தை மாதிரி சண்டை போடுறீங்க? அக்கா, இதை ஆரம்பிச்சு வச்சது இவன் தான். சரி, நீ இதை முடிச்சு வையே. பிரபாவை மன்னிக்க வேண்டியதானே? அது எப்படிக்கா முடியும்? இப்போ அதுக்கு என்னதான் பண்ணணும்ங்கற அவ? கதவு திறங்க. அம்மா, அக்கா, நீ 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 ஒளிஞ்சுக்கோ. வா, இங்கே இரு. எதுக்கு கதவை தாப்பால் போட்டு வச்சிருக்கீங்க? அது 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 ஒண்ணு இல்ல ஆண்டி. உங்க பொண்ணு என்ன கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருந்தா. உங்களுக்கு தான் தெரியுமே, அவ கத்துனா 4 ஊருக்கு கேட்கும். அதான் கதவை மூடி வச்சேன். பக்கத்துல கேட்டற கூடாதுல்ல. பை த வே, நீங்க என்ன இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துட்டீங்க? வெளியில போறப்போ பணம் எடுத்துக்க மறந்துட்டேன். ஆண்டி, ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு என்ன இப்படி வேர்க்குது? வெளியில பயங்கரமா வெயில் அடிக்குதோ? நனைஞ்சு போயிட்டீங்களே. வெயில் அப்படி அடிச்சா வேர்க்காதா என்ன? நான் ஒருத்தி எல்லாத்தையும் மறந்து தொலைச்சுக்கிட்டே இருப்பேன். வெளியில போகும்போது பணத்தை எடுத்துக்கிட்டு போனோங்கிற அறிவு இருக்க வேண்டாம் எனக்கு. என் பர்ஸ இங்கதான் எங்கேயோ வச்சேன்னு நினைக்கிறேன். ஹாய், என்ன பண்றமா? நான் பணம் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போகணும்டி. எதுக்கு? நீ வழிய விட, பணத்தை அங்கதான் வச்சிருக்கேன். அங்க பணம் இல்லம்மா. ஏன்? நான் இங்க தானே பணத்தை வச்சிருந்தேன். அங்க பணம் இல்ல, ஏன்னா நான் தான் அதை எடுத்தேன். நேத்து தானே உன் செலவுக்கு நீ கேட்டதுக்கு பணம் கொடுத்தேன். இப்போ இந்த பணத்தை எடுத்து என்ன பண்ண? பிரபா தான் பணம் வேணும்னு சொன்னா அவனுக்கு தான் எடுத்து கொடுத்தேன். இன்னைக்கு திருப்பி தந்துடுறேன்னு சொன்னாமா? ஆமா ஆண்டி, அர்ஜென்ட்டா தேவைப்பட்டுச்சு. நான் தான் அம்மு கிட்ட வாங்கிருந்தேன். கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், மறந்தே போயிட்டேன். சரி, இந்தாங்க வாங்கிக்கோங்க. நீ வச்சுக்கோப்பா, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். அட, என்ன ஆண்டி, நீங்க டெய்லருக்கு பணம் கொடுக்கணும் தானே வீட்டுக்கு வந்தீங்க. இப்பதான் என்கிட்ட பணம் இருக்குல்ல, இந்தாங்க வாங்கிக்கோங்க. அம்மா, உனக்கு லேட் ஆகலையாம்மா? டெய்லருக்கு பணம் கொடுக்கணும்னு சொன்னியே. நீ சீக்கிரம் போயிட்டு வந்தா தானே சமைக்க முடியும். எனக்கு வேற பயங்கரமா பசிக்குது. வயித்துல எலி ஓடுமா? டெய்லர் வேலைய முக்கியம். என் பொண்ணுக்கு பசிக்குது, நான் இப்பவே பரோட்டா பண்ணி கொண்டு வரேன். வேணாம். இப்பவே வேண்டாம்மா, அவ்வளவுலாம் ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல. என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நான் போய் முதல்ல குளிச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா டிஃபன் சாப்பிடுறேன். என்ன பிரபா? ஆமா ஆண்டி, நீங்க ஒன்னும் அவசரமா வர வேண்டாம். லேட் ஆச்சுன்னா நானே அவளுக்கு சமைச்சு கொடுக்குறேனே. நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். பொறுமையா போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு நிதானமா வாங்க. பாய். உங்க 2 பேருக்கு நடுவுல என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒருத்தர் பணம் குடுக்குறாங்க, ஒருத்தர் பணம் வாங்கிக்கிறாங்க. ஆச்சரியமா சமைச்சு குடுக்குறேன்னு வேற சொல்றாங்க. நான் இங்க இருக்கிறத விட வெளியில போறதா நல்லது.